කොහොමද පොලිසිය හඳුනගන්නේ දැනේ? අද කෝපරේටිව් කාණි. ඉතින් අද பக்கத்துல அரச காணி இப்ப வெளியாகுது. 3ஆம் மாதம் டிஎஸ் ஆபீஸால கடின வழக்குல போலீஸுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. 3ஆம் மாதம் அந்த காணியை துப்புரவு செய்ய வேண்டாம். நேற்றில இருந்து அந்த காணி துப்புரவாகணும். உங்களோட அனுமதி பெற்றிருக்கணும். ஓமந்த போலீஸ் அந்த அரேக்க காணியை துப்புரவு செய்யணும். நேற்றில இருந்து அது வந்து ஒரு பொதுமக்களோட காணி. அது ஓமந்த போலீஸ் இருக்கிறது வந்து என்டிசிஎஸ் எங்கட பொதுமக்கள் போடுற சங்கத்தின காணிதான் போலீஸ் இருக்குது. ஆனா போலீசாருக்கு ஓமந்த கமல சேவைக்கு பின்னால 3 ஏக்கர் காணி வழங்கப்பட்டிருக்கு. ஆனா ஓமந்த வழங்கப்பட்ட காணி ஓமந்த காணி வழங்கப்பட்ட காணிக்கு மேலதிகமாகும். அது 2 ஏக்கர் காணியை பிடிச்சிருக்கு. 2 ஏக்கர் காணியை பிடிச்சிருக்கு. அப்ப ඊට පස්සේ පොලිසිය ඉදමක් අය දෙමෙ ඉදමක් අනුක සුද්ධ කරනවද? අනුකේ සුද්ධ කරලා නැහැ. කිච්ච ඉදම තමයි සුද්ධ කරන්නේ. පොලිසියත් එක්කම තියලා ඉන්නවා. විශේෂ ඔය නෑ නෑ ඒ පොලිසියත් එක්ක කියන ඉඩම තමයි. ඒක ප්‍රයිවට් ලෑන්ඩ්. ඒක සුද්ධ කරන්න එපා කියලා මාර්තු මාසේ DS ලෙටර් එකක් යවලා තියෙනවා නේද? මේක මොනවද දන්නේ? මම ඕන කොපියක් දෙන්න. නෑ නෑ ඒක நான் இந்த உடைய நேற்று அரசாங்க அதிபரோட கழிச்சேன். முதல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றதோட நேரடியாக இடத்துக்கு விசிட் பண்ணி ஒரு பொருத்தமான நடவடிக்கை எடுக்கிறது சொல்லியிருக்காங்க டீம் அனுப்பி. அதே போல பிரதேச செயலாளர்களுடைய கழிச்சேன்னா போலீஸுக்கு இடம் வேறையா ஒதுக்கி இருக்குது. அந்த இடத்துல தான் போலீஸ் இருக்கணும். போலீஸ் வந்து பலவந்தமா ஒரு இடத்தை பிடிக்க முயற்சி செய்யலாங்க. அது ஏற்றுக்கொள்ளலாங்க. தனியாக அந்த காணின்னு சொன்னா போலீஸ் இப்ப இருக்கிற காணியும் கூட கோப்படிக்கூடிய காணி என்று சொன்னா ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போறது தான் பொருத்தமாக இருக்கான்னு நினைக்கிறேன். எனவே நான் இது ஜிஏ தலைமையில இதுக்கு ஒரு பொதுவான தீர்மானம் எடுக்க சொல்லி ஜிஏ கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு டீம் ஒன்று இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி அதுக்கு முடிவு காலத்தை சொல்லி இருக்கிறேன். அதுவரை அதில் டெவலப்மெண்ட் ඒක DCC එකේ මෙතන තීන්දුවක් ගමු. එතන මොකක් හරි ඩෙවලොප්මන්ට් එක කරන එක తాවකාලික නතර කරලා ඒක ටීම් ඉන්ස්පෙක්ටර් පස්සේ ඒක තීරණය ගමු. இப்ப பொலிஸ்ல இப்ப இருக்கிற இடத்துக்கும் ஒரே விஷயம் சார். இப்ப அந்த பொலிஸ்ல இருக்கிற இடத்துக்கும் தண்ணி வசதி இல்ல. கிணறோ இல்லாட்டி குழாய்ப்போ இல்ல. அதுக்கும் பவுசர்ல அடிச்ச கொண்டு தான் தண்ணி வந்து பாவிக்கும். அப்ப இதே அந்த இப்ப புதுசா கொடுத்த இடத்துல செய்யலாம் தானே. நாங்க தான் கேட்கிறேன். 5 ஏக்கர் காணி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து 1 ஏக்கர் காணி இருக்கு. அது MDCS காணி. ஆனா MDCS காணி பண்ண கடத்த நேரம் இருக்கு. දැනට තියෙන ගැටලුව තමයි දැන් අත්ත දැන් ඉදිරි පතුර නැහැ. දැන් මම කියන්නේ ඉදිරි පතුර ටික ට්‍රාන්ස්පෝර්ට් කරන්නේ. නෑ කියලා සර් මම දැන් ගහලා ඉන්නේ. හරි දැන් මහත්මයෝ දැන් මේමනේ ඕගොල්ලෝට අපි විරුද්ධ නැහැ පොලිසියට. පොලිසියට අක්කර 5ක් දීලා තියෙනවා APC වලට පිටිපස්සේ. ඕගොල්ලෝ එපා කිව්වද? ඒක තියාගෙන ඉන්නවා. දැන් ඕගොල්ලෝ ඉන්නේ මේ කොහොමද පොලිසිය ඉන්නේ MDCS ලෑ. ඒක ඉඳගෙන දැන් තව අක්කර භාගයක් සුද්ධ කරනවා. දැන් අපි කියන්නේ මේ ගැටලුවක් තියනවා කියනවාට තේරෙනවානේ. ඒ නිසා తాවකාලිකට මේ මොකුත් ඩෙවලොප් කරන්න එපා. මේ තීරණය ගත්තට පස්සේ කරන්න එතන ප්‍රයිවට් ලෑන්ඩ් කවුරුත් දෙන්නේ නැහනේ නේද? කර්මාකරන එක පිළිගන්න. ඒක දැන් මෙතන නෙවෙයි. සමහර විට මේ සිද්ධිය පතරම් කරගෙන සෙන්ටිනි මිලි වල වගේම උපෝත් දෙන්න පුළුවන්. එතකොට වෙන්නේ ඔබතුමාට ඉඳන්ට අපට ආණ්ඩුවට දෙන්න නේද? ඉස්පර්ට තමයි මේ පොඩ්ඩක් ඉස්සලා ඉඳ අපි ඉක්මනට සාකච්ඡා කරලා තීන්දුවක් ගමු මේක.
சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.